இன்னும் வெயில் கிளம்பி ஆரம்பிக்கல. ஆனால் வெயில் எப்படி அடிக்குது பாரு. இந்த வெயிலையும் ஃபேனை ஒன்றா நம்பரில் வச்சுருக்கேன். நாலாம் நம்பரில் விடா வச்சு நான் போதுமா வேகமாக சொல்லுங்க பேர். ஃபேனை ரெகுலேட் பண்ணுறியே, வோல்டேஜ் ரேட்டிங் குறையுதா இல்லை கரண்ட் ரேட்டிங் குறையுதா? அது எக்ஸ்ப்ளோராக பார்த்துடலாமா? இதுதான் ஃபேனுக்கான செட்டப். இதில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒன்று ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன், அது மாதிரி ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ரெண்டு யூஸ் பண்ணி கரண்ட் ரேட்டிங்கும் வோல்டேஜும் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்படியே பேசிகிட்டே இருந்தால் எப்படி அவுட்புட் எடுத்துக்காட்டு? ஸோ நான் செட்டப் ஆன் பண்ணி ஒன்று காமிக்கிறேன். இப்போ வந்து ரெகுலேட்டர் வந்து 0ல் இருக்குது. இப்போ நான் 0ல் தான் நான் 4 வச்சுக்கிறேன். இப்போ நான் வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ண வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறேன். அதே வந்து ஆம்ஸ் வந்து மெஷர் பண்ண வந்து கிளாமீட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம காட்டுற வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 228 காமிக்குது. அது வந்து அது வந்து காட்டுற ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.12 வந்து காட்டுது. அப்போ பவரோட ஃபார்முலா வந்து வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபேனோட பவரை கால்குலேட் பண்ணிடலாம் தானே? ஏய், உனக்கு அப்புறம் இவ்வளோலாம் தெரியும்? எனக்கும் தெரியும்டா, நானும் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன். வெல் டன் மை பாய். இப்போ வந்து நம்ம 4ல் இருக்கடா. இப்போ நம்ம 3ல் மாற்றி பார்க்கலாம். நான் 3ல் மாற்றிட்டேன். இப்போ நம்ம காட்டுற வோல்டேஜ் வந்து பார்த்தோன்னா 184 காமிக்குது. அதே ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.10 வந்து காமிக்குது. இப்போ 3ல் இருக்கடா. இப்போ நான் 3ல் வந்து 2க்கு மாற்றுறோன்னா நம்ம காட்டுற வோல்டேஜ் வந்து பார்த்தோன்னா 124 வந்து காமிக்குது. அதே நம்ம காட்டுற ஆம்ஸ் வந்து பார்த்தோன்னா 0.10 வந்து காமிக்குது. ஸ்பீடு 4ல் பார்த்தீங்கன்னா வோல்டேஜோட வேல்யூ வந்து 228 வந்துச்சு. அதாவது ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.12 வந்து வந்துச்சு. ஸ்பீடு 3ல் பார்த்தீங்கன்னா வோல்டேஜோட வேல்யூ 183 வந்துச்சு. அதாவது ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.10 வந்து வந்துச்சு. ஸ்பீடு 2ல் பார்த்தீங்கன்னா வோல்டேஜோட வேல்யூ 124 வந்துச்சு. அதாவது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.10 வந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்லேருந்து ஃபேனுக்கு போகிற வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் செய்யுது. அப்போ இது வோல்டேஜ் கண்ட்ரோல் ரெகுலேட்டரா? இப்போ தான் உனக்கு புரிஞ்சிச்சு. தேங்க்ஸ்.